வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது எண்ணெய் குளியல் எப்போ வேணாலும் எடுக்கலாமா, அல்லது குறிப்பிட்ட நாளில் தான் எடுக்கணுமா, வார நாட்களில் எடுக்கலாமா, பண்டிகை நாட்களில் எடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதாவது எண்ணெய் குளியல் அப்படின்றது தீபாவளி அன்று மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்றது பெரிய சாஸ்திரம். ஏன்னா தீபாவளி அன்றைக்கி தான் எண்ணெய் குளியல் எடுக்கணும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் வகுத்து தந்த பாதை. அதோடு இல்லாமல் மற்ற நாட்களில் ஏன் எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அன்றைய தினங்களில் அந்த நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதில்லை அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய விஷயம். தீபாவளி அன்று மட்டும் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அன்றைய ஒரு தினம் நாம் அந்த நல்லெண்ணெயை நாம் தலைக்கு வச்சுக்கிறோம். அது இல்லாமல் ஒரு சனிக்கிழமையும் நாம் நல்லெண்ணெய் குளியல் எடுக்கிறோமே, அது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எதற்கு அப்படின்னா, சனிக்கிழமை அப்படின்றது சனி பகவானின் உரிய தினம். அதோடு இல்லாமல் சனி பகவானுக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னா அது எள்ளு. அந்த எள்ளுலேருந்து வரக்கூடிய எண்ணெய் தான் நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயை சனிக்கிழமைகளில் நாம் உடல் முழுக்க அதாவது தலை மற்றும் உடலில் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சாதாரணமான நாட்களில் எண்ணெய் குளியல் அப்படின்றது உகந்தது கிடையாது. பண்டிகை நாட்களிலும் எண்ணெய் குளியல் உகந்தது கிடையாது. தீபாவளி மற்றும் சனிக்கிழமை தினங்களில் அதாவது தீபாவளிக்கு எடுக்கலாம், அதோட சனிக்கிழமைகளில் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி இந்த டவுட் நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு விளக்கம் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.